ஹலோ ஆர்மஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மை ஹார்ட் டியூட்டர் நம்மளோட ஒன்ஷா தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒன்ஷேட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோவில் வந்து பார்த்துலாண்டா. உங்கள் நேம் வந்து ஒயன், தென் நீங்கள் காலேஜ் லாஸ்ட் இயர் படிச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டீங்க, விளையாட்டு பொண்ணாகவே இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, ஆரம் தான். ஓகே, தென் ஆரம்பை பற்றி சொல்லணும். உங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸர், அவனுக்கும் படிப்பீங்க, இந்த அன்னத்தில் படிப்பீங்க, இப்படி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மரியாதை தருவீங்க. ஸோ அந்த உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு வைக்கிற ஆள் தான் ஆரம். ஸோ ஆரம்பத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவனுக்கு படிக்கிறவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். ரைட்டா, அவங்கள வந்து நல்லாவே திட்டுவான், தினமும் திட்டுவான், எல்லா விஷயம் ஃபெயில் வேறு ஆவீங்களா. ஸோ அப்படியே உங்க மேலே எரிஞ்சு விழுவான். உங்களுக்கும் அவனுக்கும் ஆகாது. அப்புறம் என்னதான் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம் ஹாட்டாக வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஈவன் உங்களுக்கு கூட இல்லை, உங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். சொல்லப்போனால் ஒரு ஹார்ட் ரோப் தான். ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். போக போக நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஸ்டார்டிங் சீனில் வந்து உங்கள் அலாரம் அடிக்குது, எப்பயும் போல் புசான்னு அடிக்குது. உங்கள் அம்மா உங்களோட விளக்கம் வராது. ஸோ தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு அப்படி குட்டுன்னு ரூமுக்கு வந்து ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து, வயன் எந்திரிடி, என்ன நினச்சிட்டு தூங்கிட்டுருக்க, மணி பாரு 9:09 காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். 3rd இயர் படிக்கிற ஒரு சீனியர் உன்னோட ஜூனியர் கூட கிளம்பி போயிடுவான், நீ என்னடி பண்ணுற அப்படின்னு கத்திக்கிட்டே ரூமுக்கு வராங்க. உங்களுக்கு அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு முழிப்பே வருது. அப்போ அலாரம் வேறு கத்திக்கிட்டு இருக்கா, உங்கள் அம்மா வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க. 2 அலாரம்ஸும் பயங்கரமாக கத்துறதுனால பட நினச்சோம், ஐயோ காலங்காத்தாலே தொடப்பு கட்ட அடியா அப்படின்ட்டு எந்திரிச்சு என்ன எடுக்கிறீங்கன்னா இல்லை, ஒரு துண்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட்ரூம்குள்ளே ஓடிட்டுறீங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டோரியில் தான் வந்து டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வந்து நீங்கள் அப்படியே படப்படன்னு உள்ள போகிறீங்க. உங்கள் அம்மா ஒரு கதவை திறக்கிறாங்க. தப்புஸ்தான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நின்றுக்கட்டும், காலி தாண்டி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒன்றும் பிரோஜனம், அப்பா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை டம்முன்னு மூடிட்டு போகிறாங்க. அவங்க திட்டுறது எல்லாம் அவங்களுக்கு வந்து உள்ளேருந்து கேட்குது. எதுவுமே இல்லாத மணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ அப்போ தான் டைமே நோட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ட்டா, கொஞ்சம் பயங்கரமாகவே லேட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, படப்படன்னு வந்து கிளம்பிட்டு கீழே வரீங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தார், டைனிங் டேபிளில் உட்காந்துருந்தார். ஸோ உட்காந்துட்டு அவர் பாட்டி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ டேடி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அது வந்து அவர் ஹாய் ஸ்வீட் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா வந்து கிச்சனில் வந்துட்டு, ஆமாம் அப்போ முன்னு பாசம் இருக்கே ஐயோப்பா அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா உனக்கு பொறாமை, அப்பா என் மேலே தான் நிறைய பாசம் வச்சுருக்காரு, எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, உனக்கு பொறாமைப்படாதம்மா, இது ஏன் அப்பா எனக்கு தான் சொந்தம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ வந்து உங்கள் அம்மா வந்து, ஆமாடி உன்னை பெற்று வளர்த்ததுக்கு உங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணாமையே இருந்திருப்பேன், என் தலையெழுத்து, எங்கள் அப்பா சொன்னார்னு ஒரு காரணத்தினால உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணல, என் தலையெழுத்து அப்படின்னே. என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஆமாம் அம்மா, உங்கள் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, என்ன நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இதுவும் இன்னமும் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. காலங்காத்தால டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுக்கடுத்து நீங்கள் போட்டு சிரிச்சிட்ருக்கீங்க சைலண்ட்டாக. உங்கள் அப்பா போடி போ, எனக்கு இதுவும் வேணும் அப்படின்ட்டு சும்மா அவர் ஜாலியாக சட்டை போட்டுட்ருக்காங்க. தென் வந்து அதாவது சண்டை போடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே அப்பப்பைக்கு வந்து சிரிக்கிறாங்க, அந்த மணி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ தென் வந்து ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்து உட்காடுறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு என்ன சொல்ல ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் உங்கள் அப்பா அப்புறம் வந்து உங்கள் அம்மா நீங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பா வந்து திருப்பி வந்து சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து அவரை
அனுப்பி வைக்கிட்டு டைமை பார்க்குறாங்க, மணி 9:20. ஓகே, ஸோ நீங்கள் அங்கே போகிறதுக்கே அப்படியே பொறுமையாக அடி அசைஞ்சு போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுவீங்களா காலேஜுக்கு? ஸோ உங்கள் அம்மா உங்களை பற்றி விட்றாங்க, வீட்டுக்கு வராதடி, அப்படியே போய் காலேஜில் போய் தூங்கிக்கோ அப்படின்னு உங்களை பற்றி விட்றாங்க. ஸோ நீங்களும் குடுக்குடுன்னு ஓடுறீங்க, ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே போனால் அந்த ஹாட் ப்ரொஃபஸர் என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ திட்டுவார் அப்படின்றதுக்காக ஸோ நீங்கள் வந்து குட்டுன்னு ஓடுறீங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்குது, யாரா இந்த நேரத்தில் கால் அடிக்கிறா அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணல, நீங்கள் பாட்டு ஓடுறீங்க. திருப்பி ஃபோன் அடிக்குது, திருப்பி வருது, அப்படியே ஒரு 5 times கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து யாரா அந்த நேரத்தில் என்ன டென்ஷன் ஏற்றுறது அப்படின்ட்டு பேக்கில் இருந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு திருப்பி குடுன்னு ஓடுறீங்க. அட்டன் பண்ணிட்டு அதாவது காதில் வச்சுக்கிட்டே ஓடுறீங்க. யாருங்க, எதுக்குங்க, உங்களுக்கு தேவையா? நம்ம இந்த நேரத்தில் தான் கால் பண்ணுவீங்க. அந்த காலர் ஐடியெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து என்ன வச்சுக்கலாம்? ஐயோ, இந்த பேரை வைக்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தங்கச்சி பேர் வந்து ஓகே ரோஸேன்னு வச்சுக்கலாம். என் மைண்டில் அந்த நேம் தான் வருது. ஓகே, ஸோ ரோஸே வந்து கால் பண்ணிட்டேன். ஏய் இருடி, நான் தாண்டி, எதுக்கு நீ கத்திக்கிட்டே இருக்க, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கியா? இருடி, நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அவளும் ஓடுற மணி தான் சவுண்ட், ஒரு மணி மூச்சு விட்டு பேசிகிட்டு இருந்தான். ஸோ வந்து இருடி, நானும் ஓடி வந்துட்டுருக்கேன், ஸ்கூலுக்கு தான், காலேஜுக்கு தானே வந்து தொலைகிறேன், இன்னும் ஓடு ஒளிமி கொண்டு ஓடு அப்படின்ற மணி அவள் ஃபோன் பேசிகிட்டு கூட தெரியாமல் அவள் படுக்க வைக்கிறான். நீங்களும் அதே தான், அப்படியே கடகடான்னு அந்த ஃபோன் காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஓடுறீங்க. ஸோ ஒரு 9:25 இருக்கும், 5 நிமிஷமாக ஓடிட்டுருப்பீங்க. கடைசியில் மூச்சு வாங்க காலேஜ் வாசலில் வந்து நிற்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற வாட்ச்மேன் நம்மளை பார்த்துட்டு, வாம்மா வா, இன்னைக்கு நீ ஃபாஸ்ட்டாக இல்லை நான் கதவை லேட்டாக சாத்துறேனா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் தான் ஃபாஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் ரோஸே இருக்காளான்னு பார்க்கல, அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆகும், யாரையும் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஐயோ ரோஸு அப்படின்ட்டு ஒரு கால் அடிக்கிறீங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து காலேஜ் வாசலில் வந்து நிற்கிறா. ஸோ அந்த வாட்ச்மேன் கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா அவர் நீங்கள் உள்ளே வந்தோடனே கதவை சுற்றிருப்பார், அவர்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி. ஸோ அவளும் வந்து காலேஜுக்குள்ளே வருவா. ஸோ வந்துட்டு, மச்சி என்னை விட்டுட்டு வந்துட்ட பார்த்தியா அப்படின்னு. சாரி மச்சி, நான் ஓடுற அவசரத்தில் அவனை கவனிக்கவே இல்லை, உள்ளே போகிறேன்டி போடி வந்து. ஸோ வந்து மண்டையை வேறு திட்டுவானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் காலையில் அவன் கிளாஸ் இல்லை, அந்த சொட்டை தலை இருக்கான்ல கெமிஸ்ட்ரி டீச்சர், அவனோட கிளாஸ் தான், என்ன பண்ணுறது அப்படின்றோம். அண்டு நான் சொல்ல வந்துட்டேன்னா, ஆரம் வந்து உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஓகே, மேக்ஸே நம்மளுக்கு வராது அப்படின்றவங்கலாம் வந்து கொஞ்சம் கவலைப்படுங்க. ஸோ வந்து தென் உங்களுக்கு வந்து மேக்ஸே வராது, அது நான் சொல்லிக்கணும். மேக்ஸ் பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா ஆரம் இருக்கான்றதுனால உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் சம்மதம் போட வராது, என்ன பண்ணுறது? ஓகே ஓகே. ஸோ வந்து ஐயோ அந்த சொட்ட தலையன் கிளாஸோ போனோடனே கையுவானே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போ அப்படின்ட்டு ரோஸே உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டு உங்களை எடுத்துகிட்டு போகிறா. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஹால்வே இருக்கும்ல, அதாவது காரிடாரில் ஒருத்தனும் இல்லை, அப்படியே அவன் மரணம் மீதியாக இருக்குது. போச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அப்போ தான் ஓடுறீங்க. ஓடி போய் பார்த்தா டீச்சர் வந்து அங்கே இல்லை. ஸோ அதாவது உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து அங்கே இல்லை. நீங்கள் பெரும் மூச்சு விட்டுட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனவுடனே உள்ளே வந்துட்டார் அப்படின்ற மணி. அவ்வளோதான், நீங்களும் ரோஸேவும் அப்போ நடந்து தான் போயிட்டுருப்பீங்க கிளாஸ்க்குள்ளே. திடீர்னு வந்து அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னே பட்டுன்னு உள்ளே போய் உங்கள் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ உட்காந்தோடனே குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. ஸோ அவரை வந்து நம்ம பேர் என்ன வச்சுக்கலாம், லீன்னு வச்சுக்கலாம். ஓகே, மிஸ்டர் லீ தான் வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி டீச்சர், அதாவது சட்ட மண்டை. ஓகே, ஸோ வந்து வந்துட்டார் சட்டை, அப்புறம் மண்டையில் ஆம்லெட்டு போடலாமா அப்படின்ட்டு வந்து உங்களோட ரோஸே ஃப்ரெண்டு வந்து ரொம்ப மொக்க போட்டுட்ருக்கேன். நீங்களும் வந்து சிரிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்ப உணர்ச்சிகள்லாம் கட்டிப்பிடிச்சி கொண்டு வச்சிட்ருக்கீங்க. பட் வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. 2 பேரும் சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ மிஸ்டர் லீ வந்து ஒன்றும் பார்க்கல.
ஸோ இதே வந்து கேடித்தனமாக இருப்பீங்க, அதனால வந்து சேட்டத்தனமாக இருக்கிறேன்னா. ஆனால் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப செல்ல பாப்பா, ஒரே பாப்பானால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஸோ தென் வந்து உங்களோட கசின் பையன் இருக்கான்ல, அவன் வந்து அப்பப்போக்கு வருவான். கசின் பையன் சொன்னேன்னா நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். அவன் வந்து உங்களுக்கு சித்தி பையன், சரியா? அவன் வந்து அவங்க அம்மா, அதாவது உங்கள் சித்தியும் உங்கள் சித்தப்பாவும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால அவன் என்ன பண்ணுவான்னா, வெக்கேஷன் டேஸு தென் வந்து சில டைம்ஸ் வந்து உங்கள் வீட்டிலே தான் வந்து தங்கி இங்கேயே உட்காந்து படிப்பான். சம்திங் வந்து இங்கே தான் வந்து உங்கள் கூட விளையாடுவான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தம்பி கிடச்ச மாதிரி அவன் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிப்பான். சின்ன பையன்தான், அவ்வளோ பெரிய பையனாக கிடையாது. ஸோ ஒரு சின்ன பையன்தான். ஸோ உங்களுக்கு வெக்கேஷன்லாம் இருக்கும் போது அவன் வரும்போதுலாம் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னமோ உங்கள் பையனை நீங்கள் கொஞ்சம் கூட என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் குலை வர மாதிரி குலை சம்திங் கொஞ்சம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, ஸோ அதான் நான் சொல்லிட்டேன்னா சொல்லலையான்னு தெரியல, நான் திருப்பி சொன்னேன். ஸோ வாங்க நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ மிஸ்டர் லீ வந்து கவனிக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த கிளாஸ் முடியுது. அடுத்து வந்து கிம், அதாவது 6ஆம் கிளாஸு. ஸோ உள்ளே வரும்போதே எல்லாம் அந்த கேர்ள்ஸ்லாம் சில டைம்ஸ் வந்து அப்படியே காசிப்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே ஒருத்தருக்கு வந்து முணங்கிக்கிறாங்க. ஆமாம், விஸ்பர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும்ல, அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணத்துலேயே முத்தம் வைக்கிறேன்டி அப்படின்ட்டு 2 கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு பற்றிக்கிட்டு எரியுது, நீங்கள முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவன் ரோஸையும் வந்து நோட் பண்ணுறான். பார்த்துட்டு என்னடி உன் புருஷன் மேலே அவ்வளோ பொசசிவ் குயினடி நீ அப்படின்னு, நீ மூடு அப்படின்றீங்க. என்னடி ஒரு ஃப்ரெண்டை பார்த்து எப்படி சொல்லிட்டே எப்படி சொல்கிறா? அப்போ வந்து இப்போ நீ மூடுறியா இல்லை உன் மேலே சாபம் விடவா அப்படின்றா. ஐயோயோ வேணாம்ப்பா, நீ சாபம் விட்ட நான் மாட்டினேன் கருணாவுக்கு அப்படின்றா. ஆமாண்டி சாபம் விட்றேன், உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சாபம் விடவா அப்படின்னு. ஆத்தி ஆளை விடு சாமி, உன் பொழப்புக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு தனியாக போய் உட்கார்றா. ஸோ ரோஸேக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ வந்து இது ஷிப்பு கிடையாது. யார் அப்படின்னா யாரை வச்சுக்கலாம்டா? ஐயோ கடலே, ரோஸேக்கு வந்து ஜங்குக் தான் வந்து பாய் ஃப்ரெண்ட், சரிங்களா? நான் பாய் ஃப்ரெண்ட்ற நேம் மறந்துட்டேன். ஓகே, ஸோ ஜங்குக் வந்து பாய் ஃப்ரெண்ட் தான். ஜங்குக் தான் வந்து ரோஸேவோட பாய் ஃப்ரெண்ட், சரிங்களா? ஓகே, ஸோ வந்து ஆமாம், ஜேகே வந்து ரோஸேக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஸோ அதே போல் வந்து ரோஸே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 இயராக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க, 2nd இயர்லேருந்து. ஸோ ஜேகே வந்து இப்போ கிராஜுவேட் ஆகிட்டான். கிராஜுவேட் ஆகிட்டான். அவன் வந்து 1 இயர் சீனியர் அவங்க எல்லாருக்கும். ஸோ எனிவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆழமுள்ள வராலும் எல்லா கேர்ள்ஸும் வந்து அப்படியே வந்து ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு போய் ஒருத்தர் வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்களும் பற்றிக்கிட்டே எரியுதான்னு நீங்கள் வந்து ஆரம்பம் பார்த்தோன்னே அப்படியே உருகி போயிட்டீங்க. அப்படி ஆஹா அப்படின்ட்டீங்க. அவன் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு ஸ்பெக்ஸ் பண்ணி போட்டிருக்கான். தென் அவனோட ஹேர் கொஞ்சம் லைட்டாக மெஸியாக இருக்குது. பட் அவ்வளோ ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபார்மலாக வந்திருக்கான். எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கான். ஃபார்மலாக கிடையாது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கான். ஒரு பேண்ட்டு, ஒரு கோட், அதுக்குள்ளே ஒரு ஷர்ட்டு, செம்ம ஒரு டை போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்திருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது அப்படி உருகிட்டீங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ எனிவே அதுக்கடுத்து வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, வாயிலேருந்து இந்த ஜுவல்லெல்லாம் ஒழுகுது. அப்போ வந்து ஜுவல்லை ஒழுகலை நினச்சிக்கோங்க. அப்போ வந்து ரோஸே வந்து ஒழுகுதுடி தொடச்சிக்கோ அப்படின்றா. ஸோ நீங்கள் அவளை முறைச்சிட்டு தொடச்சிட்டு அப்படியே ஆரம்பம் பார்க்குறீங்க. அந்த முறைப்பு அப்படியே சிரிப்பாக மாறுது. ஸோ அப்படியே வந்து அவனையும் ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்கள் வந்து இன்னைக்கு கொரியா டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே பகீர்னு ஆகுது. அவன் நெஞ்சில் வந்து என்னமோ சுற்றியில் வச்சு உடச்ச மாதிரி இருக்குது. டெஸ்ட்டா அப்படின்றீங்க. என்ன வேன் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு ஆமாம் இல்லை அப்படின்னு மண்டையை மாற்றி ஆடிட்டுருக்கீங்க. அவன்
ஓகேடா 5 minutes வந்து டைம் தரேன், அதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டெஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாரு. உங்களுக்கு ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புக்கு புரட்டுறீங்க, எதை ஆரம்பிக்கிறதுன்னு மொத்தம் 5 சாப்டர்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கார் போல். ஐயோ டெஸ்ட்டுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, ரோசே ஏண்டி படிச்சிட்டியாடி அப்படின்னு. எனக்கு டெஸ்ட்டுன்ட்டு இன்னைக்கு காலையில் தான் தெரியும், நான் எழுந்த வேகத்துக்கு நான் அழகாக உட்காந்து படிச்சிருப்பேனாக்கும் அப்படின்றா. நீ என் கேட்டகரி தானா, நம்ம என்றைக்கும் ஒரே கேட்டகரி தான் அப்படின்னுட்டு இருக்கோம். 2 பேரும் புக்கை புரட்டுறீங்க, ஐயோ என்னத்தான் படிக்கிறது ஏதா படிக்கிறதுன்ட்டு ஒன்றும் புரியலை. ஏன்னா 5 சாப்டர்ஸு எல்லாம் பெரிய பெரிய சாப்டர்ஸா, என்ன படிக்கிறது எது படிக்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ தென் வந்து சரி ஓகேடா அப்படின்ட்டு சரி இனி படித்து ஒரு பிரோஜனமும் இல்லை, நம்ம ஃபெயில் தாண்டி அப்படி நீங்கள் 2 பேர் கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஓகேடா எக்ஸாம் இட்ஸ் ஓகே, டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க, அசம்பிள் ஆகுங்க, இப்போ டெஸ்ட் பேப்பர் தராங்க அப்படின்றாரு. வேறு வழியே இல்லாமல் ஓகே ஒருத்தர் காட்டிக்கலாம் விட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ஆரம்பத்தை நோட் பண்ணிட்டு யாரை கூப்பிடலாம், ரோஸே ஸோ இங்கே ஃபஸ்ட் பேஜில் வந்து உட்காருடா அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. வந்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்முர்க் பண்ணிவிட்டு உட்காருமா அப்படின்றாரு. ரோஸேக்கு எதுவும் புரியலை, சரின்ட்டு அவங்களும் வந்து உட்காந்துட்டா. அண்ட் தென் அந்த அந்த பிளேஸில் வந்து சானான்னு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஸோ அந்த அது வந்து ஒரு சின்ன ஒரு படிப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஒரு செல்ஃபிஷான கேர்ள். ஸோ அவளை கூப்பிட்டு சானா நீ வந்து ஓயன் பக்கத்தில் போய் உட்கார்றா அப்படின்றாரு. ஸோ அவளும் ஓகே சார் அப்படின்ட்டு அவளும் போய் உட்காந்துக்கிறா. ஸோ உங்கள் சானாவை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்துட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்து எழுதுறா. இவெல்லாம் காட்டுவான்னு நினச்சேன், இன்னிக்குள்ள முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீ என்னத்தை எழுதுறன்ட்டு கொஷின் பேப்பரை பார்க்குறீங்க, ஒன்றும் புரியல, நல்லா எழுதணும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு என்னத்தை எழுதுறேன் அப்படின்னு சொந்த கதை சோக கதைலாம் எழுதி வைக்கிறீங்க. நீங்கள் யோசிங்க, இதே ஹிஸ்ட்ரி எக்ஸாமாக இருந்தால் இப்படிலாம் எழுதி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மணியை வந்து டைமும் வந்து போகுது. ஓகே பட் வந்து நீங்கள் எதுவுமே எழுதலை. ஸோ நீங்கள் பாட்டுக்கிறீங்க, அப்படியே லாஸ்ட் பெஞ்சு தான் அப்படியே ரோஸையை பார்க்குறீங்க. ரோஸே ஃபஸ்ட் பெஞ்சு, அவள் என்ன எழுதுறேன்னே தெரியாமல் அவளே எதுவுமே எழுதி வச்சிட்ருக்கா. ஸோ பார்த்துட்டு படிச்சிட்டாளா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்து வந்து டைம்ஸ் அப் அப்படின்றாரு. நீங்கள் டைம்ஸ் அப்பா சூப்பர் வாங்கிக்கோங்கன்ட்டு அப்படியே பிளாங்க் ஷீட்டு எதுவுமே எழுதலை. எதுவுமே எழுதலை பாருங்க, கதையாக எழுதி வச்சுருக்கீங்க. பட் பார்க்க செம்மணிய சரிங்களா. உங்களுக்கு மனசுக்கு தோணுன எல்லாமும் வந்து எழுதி வச்சுருப்பீங்க. ஓகே கொஷின் எது சம் எது அதெல்லாம் பார்க்கல. எனிவே தென் வந்து வந்து டைம்ஸ் அப் அவங்க வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஒரு பெஞ்சில் வந்து எல்லோரும் போய் சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே போல் அது சப்மிட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் விட்டு வெளியே போகிறாங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஸே தரா, அதை வெளியே ஒரு ஆளை தராங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தரீங்க, தந்துட்டு திருப்பி வந்து வெளியே போயிடுறீங்க. வெளியே போயிட்டீங்க. வெளியே போனதுக்கப்புறம் சோனானே வருது. ரோஸே வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரோஸே வந்து பார்த்துட்டு மச்சி எப்படி எழுதணும், நான் எழுதலடி நீ எழுதிட்டியா அப்படின்னு. ஐயோ என்கிட்ட ஒன்றும் கேட்காத, நான் எப்படி எழுதுனேன் தெரியுமா, சொந்த கதை சோக கதைலாம் எழுதி வச்சுட்டு இருந்தேங்க, சேம் கோஸ் டு மீ அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கேன்டீன் போய் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு தென் வந்து அப்படியே வந்து உங்களோட அந்த டேவும் வந்து முடியுது சரிங்களா. ஸோ அடுத்த நாள் சாயங்காலம் அடுத்த நாள் காலையில் இன்றைக்கும் அதே போல் ஒரு ஓட்டம் பிடிக்கிறீங்க. ஸோ ஓட்டம் பிடிச்சி ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் பீரியடே வந்து 6ஆம் கிளாஸ்னால கொஞ்சம் வேகமாகவே போகிறீங்க. ஒரு 9:15 வந்து காலேஜில் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. ஸோ ரோஸேவும் உங்கள் கூட தான் இருக்கா. ஸோ 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க. ஆரம்புள்ள வராரு, ரொம்ப கோபமாக வராரு. ஒரு மூஞ்சி எப்படி கொஞ்சம் ரெடிஷ் ஆகுது. ஸோ அவ்வளோ கோபமாக வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சார் கொஞ்சம் கோபமாக இருக்கார், ஒன்றால் ஹாட்டாக இருக்காரே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் அதே போல் மற்ற கேர்ள்ஸ் வந்து இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நேற்று அப்படி நீங்களே திட்டு வரோ அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயத்தில் இருக்கீங்க. தென் வந்து அப்படியே வந்து டைமும் வந்து டைமுன்னே வருது.
சரி வந்து அப்படியே வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. அவர் வந்து எல்லோரையும் வந்து ஒரு ஆளையாக வந்து அட்டெண்டன்ஸ் படி கூப்பிட்றாரு. அதாவது கரெக்ஷன் பண்ணியிருப்போம்ல, ஸோ பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. ஒவ்வொரு ஆளாக வந்து நியமித்து கூப்பிட்றாரு. ஸோ கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 2 லெஜண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கப்பா. ஸோ அவங்களுக்கு இப்போயே நம்ம கை தட்டினா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் லெஜெண்டா? அப்படின்னா லெஜெண்டு, செம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கப்பா. எனக்கு அவங்க நினச்சாலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அப்படிதான் போச்சு, நம்ம தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல அவர் எந்த மீனிங்கில் சொல்கிறாருன்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு அவ்வளோதான் பகீர்னு ஆகுது. ஐயோ போச்சுன்ட்டு. ஸோ அங்கே ரோஸேக்கும் அதே பொழப்பு தான். அவளும் பயந்து உட்காந்துட்ருக்கா. ஸோ வந்து அவர் வந்து ஓகே எல்லாம் அவரோட பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அவங்க 2 பேர் பேப்பர் மட்டும் வரலை. ஸோ வந்து அவர் கூப்பிட்றாரு. ஸோ அந்த 2 லெஜண்ட்ஸை வந்து நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்றாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க நாங்கள் தானே அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துச்சி நின்றுறீங்க. ஸோ வந்து ஒயன் அண்ட் ரோஸை அப்படின்றாரு. நீங்கள் ஏற்கனவே எழுந்துச்சி தானே நின்றுருப்பீங்க. அவர் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்கள் எந்த அழகில் எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு ரைட்டா அப்படின்றாரு. ஸோ அப்படியே நீங்கள் மண்டையை மட்டும் ஆச்சிங்க. ஸோ வந்து அவர் இல்லை நான் அன்றைக்கே நினச்சேன், நேற்றே நினச்சேன், நீ டெஸ்ட்டா அப்படின்னு பதற எந்திரிக்கும் போதே நான் நினச்சேன் நீ எந்த அழகில் எழுதியிருக்க அப்படின்ட்டு. இப்போ நல்லா தெரியுது. 0 மார்க்ஸ். அட்லீஸ்ட் ரோஸே வர ஒரு 10 மார்க்ஸ் வாங்கியிருக்கா. அவளை கூட ஏதோ சொல்லலாம். நீ என்ன 0 மார்க்ஸ், வெறும் 0. என்ன கோழி மேய்க்க போறியா, முட்டை போட்டுட்ருக்க அப்படின்றாரு. சரிங்களா, கொஞ்சம் திட்டுறாரு, சரிக்காது அப்படி திட்டுறாரு. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே தலையை குனிஞ்சு நிற்கிறீங்க, எல்லோரும் முன்னாடி திட்டுறாரே அப்படின்ற ஒரு அவமானம் அசிங்கம் எல்லாமே வருது. அண்ட் தென் வந்து என்ன அவமானமாக இருக்கா, தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்க அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, என்ன அவமானமாக இருக்கட்டும். இல்லை எனக்கு புரியலை, டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதப்போ உனக்கு அவமானம் தெரியல, காலையில் லேட்டாக ஓடி வர அதுவும் உனக்கு அவமானம் தெரியல. நானும் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போயுமே ஸ்கூலுக்கு ஓடி வரீங்க, ஏன்னா ரன்னிங் ரேஸ் ரிலேவாக ஓட போகிறீங்க, அப்படியே ரிலே ஓட விட்டால் அப்படியே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவீங்க, அப்படி ஓடுறீங்க காலையில். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நியர்லி நீங்கள் இந்த 3rd இயர் வந்ததுலேருந்து கொழுப்பு ரொம்ப ஏறி போச்சு இல்லை அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்ம கிறிஷ் இப்படி திட்டுறாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவலையில் இருக்கீங்க, உங்கள் கண்ணில் டியர்ஸ்லாம் வருது. ஸோ வந்து அப்படியே நீங்கள் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க, விழுந்துடாத அப்படின்ட்டு தலையை குனிஞ்சிருக்கீங்க. ஸோ அவர் வந்து ரோஸே இந்தா பேப்பர் வாங்கிக்கோ அப்படின்றாரு. ஸோ வந்து ரோஸே ஓடி போய் பேப்பர் வாங்கிட்டு வரா, அவங்கள பார்க்குறா. சரி அப்படின்னு உங்கள் மேலே கை போடுறான், நீ யாருக்கும் தெரியாத மணி கையை பிடிக்கிறா. பட் உங்களால் முடியலை. ஸோ அடுத்து உன் கொஷின் பேப்பர் உன் ஆன்சர் ஷீட்டில் எதுவுமே இல்லை, இதை கொடுத்து ஒன்றும் ப்ரொவிஷனும் இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா சரி இந்தா அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் அவர்கிட்ட போகும்போது இது கொடுத்தே ஆகணுமா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி கசக்கி அந்த பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும் அதில் போட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு ஆச்சரியத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அழுகாத குறையாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து கிளாஸுக்கு போய் சீட்டு போ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் கிளாஸ் சீட்டுக்கு வந்து போய் உட்காடுறீங்க. ஸோ வந்து அவர் கிளாஸ் நடத்துகிறாரு. நீங்கள் கிளாஸை லிசன் பண்ணல, என்னமோ ஒரு ராக் பண்ணி உட்காந்துருக்கீங்க, வேறு எங்கேயோ வந்து திங்கிங் இருக்குது. இதோட இப்படி சொல்லிட்டாரு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் இப்படிலாம் திட்டியிருப்பார். நான் சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறையாவே போட்டு திட்டியிருப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரியெல்லாம் திட்டுறாரு. உங்கள் ஃப்ரெண்ட் ரோஸே தான் வந்து ரொம்ப உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறது. ஒன்றும் இல்லடி, விடு என்னாச்சு, பெரிய ஊர் அப்பாட்டக்கு விடு அப்படின்னுட்டுருக்கா. ஸோ நீங்களும் வந்து அப்படின்னு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வரீங்க அப்படின்றது இல்லை, அந்த ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே இருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட்டாகவே இல்லை. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்காக
அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ அவள் கிளாஸ் கவனிக்கிறான்னா உங்களை சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் பார்த்து இருக்கா. ஏன்னா வந்து அடுத்தவங்க கிட்ட டவுட் அவகிட்ட டவுட் கேட்பீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் கிளாஸ்லாம் நடந்து அப்புறம் வந்து லன்ச் பீரியடும் வருது. ஸோ நீங்கள் வந்து லன்ச் டைமில் வந்து கேன்டீன் வந்து நீங்களும் ரோசையும் போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, ரோசை நீ போ, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இரு நானும் வரேன் அப்படின்னா, இல்லடி நீ போயிட்டு வா, சீட் கிடைக்காம போயிடும் அப்படின்றீங்க. ஆமாம், வந்து உங்களோட சீட்டை ஆட்டையை போடுறதுக்கே ஒரு 2-3 குரூப்லாம் இருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல சீட்டு, ஸோ ஒரு ஜன்னல் பக்கத்தில் வந்து உங்களோட சீட் இருக்கும். செம்ம காற்றோட்டமாக இருக்கும். அது பிடுங்குறதுக்குனே நிறைய குரூப் வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துக்கோடி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. ஸோ நீங்களும் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு உள்ளே போய் கதவை சாத்தின உடனே அப்படி அழுகிறீங்க. ஸோ உங்களால் முடியலை, எவ்வளோ அழுகணுமோ அவ்வளோ அழுகிறீங்க. உங்கள் கண்ணுலேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கே. கதறி அழுகிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி அழுகிறதுனே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே என்ன சொல்ல சமாதானம் ஆகிட்டீங்க. பட் உங்களோட மைண்ட் இல்லை, உங்கள் கண்ணு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. என்னடா எப்படி திட்டாரு அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன நடக்க போகிறோம் அப்படி. தென் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஓகே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா வந்து லன்ச் டைமே முடிஞ்சு இன்னொரு பெல்லை அடிச்சிருச்சு. சத்து கிளாஸ் போகணும். அந்த பெல் சத்து கேட்டு தான் நீங்கள் வந்து சமாதானமே ஆகிட்டீங்க. ஸோ வந்து ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி முடிஞ்சோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே போய் பார்த்தா அங்கே ரோசை நின்றுட்டுருக்கா. வந்து அவங்க கண்ணை பார்த்துட்டு என்னடி அழுதியா அப்படின்றான். அப்படின்றீங்க. ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க. சரி விரடி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்களும் வந்து அவளை பேக்கப் பண்ணிட்டு என்னடி ஒரு அப்படி சொல்லிட்டாச்சு. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி ஒருத்தர் தானே ரொம்ப பெரிய இவராக தானே பேசினார், ஒன்றும் பிரச்சனை அடி, படிச்சிருமா பாஸ் ஆகி அவர் அப்படியே மூஞ்சி தூக்கி அடிக்கிறோம் அப்படின்னு. ஏடி பாவலை, ஒரு செருப்பு பிஞ்சிரும் அப்படின்றா. ஏன்னா வந்து நீங்கள் உங்களை அவ்வளோ திட்டி திருப்பி அவர் பாவலை அப்படி கேட்குறீங்களா, அவர் செருப்பு பிஞ்சிரும் அப்படின்றா. சரி அப்படின்ட்டு நீங்கள் அவள் கொஞ்சம் பேசி உங்களை கம்ஃபோர்ட் பண்ணுறா. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தென் வந்து அப்படியே வந்து மற்ற டைமும் வந்து போகுது. ஸோ வந்து அப்படியே வந்து ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் ஆகும்போது அதான் லாஸ்ட் பீரியடுக்கு கொஞ்சம் நேரம் சரிங்களா. லாஸ்ட் பீரியட் இருக்கும்போது உள்ளே வராரு கிளாஸ்க்குள்ளே வராரு. ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஸர் நடத்திட்டுருக்காரு, கெமிஸ்ட்ரி டீச்சர்னு வச்சுக்கோங்க. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து கொஞ்சம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து உள்ள வராரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து மிஸ் ஒன் சார், கிளாஸ் முடிஞ்சிட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகாதீங்க, என்னோடய கேபினில் வந்து என்னை மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்றாரு. அண்ட் ஒன்லி யூ, யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு ரோஸை பார்த்துட்டு உங்களை சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். இதுக்கிட்ட என்ன மட்டும் தனியாக கூப்பிட்றாரு அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. தெரியலடி, பார்த்து இரு சரியா அப்படின்றா. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அதே போல் கிளாஸும் வந்து போகுது. அண்ட் தென் வந்து லாஸ்ட் பீரியட் ஆகுது, முடியுது. அண்ட் தென் வந்து அவர் சொன்னார்ல கூப்பிடலாம், அதுக்கும் திட்டுவார் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாயாவை ரூமுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது. ரோஸை வந்து மாயான்ட்டேனா சாரி. ஸோ அவளை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரோஸை வந்து ரூமுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயமாக இருக்குது. அவளும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுருவா. சரின்ட்டு நீங்கள் அவளை வந்து ரூமுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. சொல்ல போயிட்டு சார் மே கிடின் அப்படின்னு நீங்கள் கதவை நாக் பண்ணுறீங்கன்னா கிடின் அப்படின்றாரு. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அவர் உட்காந்துட்ருக்காரு. செம்ம ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து அவர் திட்டார்ல, அதனால் கொஞ்சம் கோவத்தில் வந்து அவ்வளோ கண்டுக்கலை. ஸோ வந்து கூப்பிட்ருந்தீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன், உங்கள் காலையிலே வந்து
டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ஐ மீன் 0 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொன்னார். நீங்கள் நோட் பண்ணுறீங்க, 0 மார்க்ஸ் எடுத்ததுனால ரொம்ப கேவலமாக மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. சார் வேணாம் சார் அப்படின்றீங்க. இங்கே பாருவேன், நான் சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன், பட் நான் சொல்லலை வச்சுக்கோங்க, நீ ரொம்ப ஒர்ஸாகிக்கிட்டே போகிற. முதலையாவது பரவாயில்ல, 60க்கு அட்லீஸ்ட் இடமோ 10 20 அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டுருக்கா. இப்போ வந்து ரொம்ப கேவலமாக போகிற, 0க்கே நீ போயிட்டா. இதுக்கு மேலே என்ன பொறுமையில்லை, நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட நம்பர் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிரு அப்படின்றாரு. ஏன்னா வந்து ஸ்கூலோட நம்பரில் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் இருக்காது, உங்களோட நம்பர் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து சார் வேணாம் சார் அப்படின்னு கொடுத்துட்டு போவேன் அப்படின்றாரு. இல்லை அவங்க வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்றாரு. ஸோ இங்கே வரதுக்கு வீட்டுக்கு வந்து இன்னும் 2-3 பிட்டு ஆட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஐ மீன் உங்கள் பேரண்ட்டோட நம்பரை வந்து கொடுத்துட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு அப்படியே படபடன்னு இருக்குது. ஸோ கதவை திறந்து வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா ரோஸே வந்து அங்கே நிற்கிறா. ஸோ ரோஸே கிட்ட சொல்கிறீங்க, ஏண்டி என்னாச்சு, என்ன சொன்னானுங்கன்னா, அவர் எங்கள் அப்பா அம்மா நம்பரை வந்து வாங்கிட்டு வரடி அப்படின்றா. சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு கதை வாங்கினாரு அப்படின்னு வந்து கேட்குறாருன்னு. நான் வந்து ஒரு கோழி முட்டை வாங்கினேங்க, அந்த கோழி முட்டையை எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை பார்த்து சொல்ல போகிறாராம் அப்படின்றீங்க. விடுமச்சி வா நம்ம அந்த கோழி முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறா. ஸோ வந்து அவளை நல்லா கம்ஃபோர்ட் பண்ணுறா. திட்டுவார், அழுகிறீங்க, கம்ஃபோர்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் அப்படியே போகுது. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன தான் கன்ஃபார்ம் பண்ணாலும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல, யாருக்கு தான் பயம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பயத்தோடையே வந்து வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா எதுவுமே இல்லை, கேஷுவலாக தான் இருக்காங்க. ஸோ போய் குளிச்சு வரா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் ரொம்ப போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுட்டா வந்து இறங்கி வரீங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து அப்போ தான் ஃபோனை கட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ தாரமா அப்படின்ட்டுருக்கீங்க. ஸோ வந்து அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வா அப்படின்றாங்க. ஸோ அப்போயே கன்ஃபார்ம், ஐயோ போச்சு ஆரம் தான் அப்படின்ற மாதிரியா இருக்கீங்க. ஸோ படப்படன்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. ஓகே, ஸோ ஓகேடா. ஸோ இதோட இந்த 1 ஷார்ட்டை வந்து என்னால் 2 ஷார்ட்டாக முடிக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு பார்ட் வந்து முடியுது. ஸோ இன்னொரு பார்ட் வந்து நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்டா. எனக்கு வந்து ஒரு 15 வியூஸுக்கு மேலே கூட போக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் அது பண்ணுங்கடா ப்ளீஸ். எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு சப்போர்ட்டாக, ஏதாவது ஒன்று ஒரு நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப்னா ஒரு கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நானும் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன், பட் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. பார்க்குறீங்க, போயிடுறீங்க. ஒரு லைக் ஆர் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆக போகுது? ஓகே, ஸோ இந்த 2 ஷார்ட் வந்து ஒரு ஷார்ட் தானே முடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு ஷார்ட் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ வெயிட் டில் தென். ஓகே, பாய்.